வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்னைக்கு நான் அவல் உப்புமா தான், அதான் கெட்டி அவல் சிவப்பு அவலில் அவல் உப்புமா பண்ண போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு சமையல் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முள்ளங்கி வச்சு ஒரு ஃப்ரை சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அப்புறமா இந்த பனிக்கு வாயெல்லாம் புண்ணாருது இல்லையா, மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு தயிர் பச்சடி பண்ண போகிறேன். வாங்க. இப்போ நான் எண்ணெய் விட்டு கடுகு வெடிக்க போட்டுட்டேன். ஏன்னா கடுகு வெடிக்க லேட் ஆகுது அப்படின்றதுனால கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் இல்லைன்னா சோம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னா கேரட்டும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். கேரட் பச்சை மிளகாவும் துருவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு தான் நான் உப்புமா பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போடுறவா போட்டுக்கோங்க, வேறு காய் பட்டாணி போடணுன்னா போட்டுக்கலாம், ஃப்ரோசன் பட்டாணி கிடைக்கும். ஸோ இப்போ பருப்பு ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சா? இப்போ கீரை இந்த காயும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால ஒரு சேப்பு மிளகாவும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு மாத்திரம் ஒரே ஒரு கல் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் அவுளில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அவுளை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணியே ஊற்ற வேண்டாம், அவுளை அலசி எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அவுளை நல்லா நல்லா அலசி எடுத்துட்டு அப்படியே வச்சா போகிறோம், உதிரியாக ஆகிடும். அதுலேயே உப்பை போட்டு பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான உப்பு சேர்ந்துருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா உங்களோட சமையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், உதிரியாக இருக்குது. யாரும் குழச்சியும் இருக்குது, மென்னையை பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இதை வதக்குறோம். இதுக்கு தேவையான உப்பு, இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நான் இன்னைக்கு போடலை. இப்போ இந்த இதை கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தால் போகிறோம். இன்றைக்கி டிஃபன் இதுதான் காத்தால டிஃபன். எனக்கு இன்னைக்கு அவல் உப்புமா. இந்த உடம்புக்கு நல்லது. நம்ம எப்போவுமே பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றதுனால வெள்ளை அவல் வாங்காமல் கெட்டி அவல், சிவப்பு கெட்டி அவல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையா விட்டமின் B12 கிடைக்கும். நிறைய டிஃபிஷியன்சி விட்டமின் B12, விட்டமின் D அதெல்லாம் தான். ஸோ ஃபோலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் ஃபோலிக் ஆசிட் இருக்கிற ஐட்டமாக பார்த்து சாப்பிட்டிங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ கேரட்னாலே உங்களுக்கு தெரியும், விட்டமின் A இருக்குது, கண்ணுக்கு நல்லது, நார்ச்சத்து இருக்குது, ஜீரணத்துக்கு நல்லதுன்னு. ஸோ நம்ம சமைக்கும்போது என்னென்ன காய் சமைக்கிறோம், அது எதுக்கு நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 2 நிமிஷம் போட்டால் போகிறோம். அவல் ரெடி ஆகிடும். இந்த சூட்டுக்கே வேகணும்னு இல்லை. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி போட்டுக்கிறோம். ஆஃப் பண்ணலை, நான் அப்படியே கலருவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த வாசனை அதில் உள்ளே இறங்கினா பிடிக்கும். இது வேர்க்கடலை நான் இது பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வேண்டான்றவங்க வேர்க்கடலை வேண்டாம், நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். சில பேர் உருளைக்கிழங்கு போட்டுருவா, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி. நான் இன்றைக்கி இப்படி சாப்பிட்றேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும், சீக்கிரம் பசிக்காது. இதுலேயும் உங்களுக்கு அன்பாலிஷ்டு ரைஸுன்றதுனால உங்களுக்கு B12 நிறையா கிடைக்கும். நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த அவல் உப்புமா யார் யாருக்கு பிடிச்சது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா, எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, ஆந்திரா பருப்பு பொடியெலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம். ஆல் இன் ஒன் பொடி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் மணத்தக்காளி வத்தல், சுண்டை வத்தல், அப்புறமா கொத்தவரங்காய் வத்தல் இதெல்லாமும் எங்ககிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். மோர், மிளகாய் எல்லாம். ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா என்ன நம்பர் 8300
820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லிங்க் வேணும்னா லிங்க்கு கேளுங்க. லிங்க்கை நாங்கள் சென்ட் பண்ணோன்னா அதை டச் பண்ணிங்கன்னா வியூ காட்லாக்னு எல்லா ஐட்டம்ஸும் ரேட்டோட ப்ரைஸோட கிராமோட வரும். பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். இருங்க ஒன்று மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி லன்ச் மெனுவில் இது இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சஸ்பென்ஸாக வைக்கட்டுமா இல்லை சொல்லட்டுமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இது முள்ளங்கி தான். முள்ளங்கியை வச்சு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த முள்ளங்கியும் இது வாய்ப்புண்ணாக இருக்குது பண்ணின்றதுனால இது மணத்தக்காளிக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடியும் பண்ண போகிறேன். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக லன்ச் வீடியோ பாருங்கள்.